நம்ம சென்னையில் இருக்கிற அயனாவரத்தில் ஒரு கேவலமான விஷயம் நடந்திருக்குங்க. 21 வயசான பொண்ணு, அதுவும் மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு, காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பேருக்கு மேல அபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. அந்த வன்கொடுமைக்கு அந்த பொண்ணு கூட படிச்ச பொண்ணே உடந்தையா இருந்திருக்கிறாங்க. இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு வயசு பார்த்தீங்கன்னா 21 வயசு. இந்த பொண்ணு ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வழக்கமா காலேஜ் போறதுக்கு ஆட்டோ ரிக்ஷால போயிட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணோட ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஃபேமிலி தான். கொஞ்ச நாளாவே இந்த பொண்ணோட நடவடிக்கையில ஏதோ மாற்றம் இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா நினைச்சிருக்காரு. உடனே அந்த பொண்ணோட போனை செக் பண்ணி பார்த்திருக்காரு. செக் பண்ணி பார்த்ததுல நிறைய பசங்க அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், ஆபாசமா பேசுறதா இருக்கட்டும், ஆபாசமா வீடியோஸ் அனுப்புறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பசங்க பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஐராவரத்தில் இருக்கிற உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கேஸ் பாத்தீங்கன்னா சிந்தாரிப்பேட்டையில் இருக்கிற உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாத்திருக்கிறாங்க. இந்த கேஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணை 7 பேருக்கு மேல பல தடவை பல மாசங்களா இந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு கூட இருக்கிற ஒரு பொண்ணே காரணமா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவுமே ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனா இருக்கு. இந்த கேஸை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வந்திருக்கு இந்த பொண்ணு கூட படிக்கிற பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்கன்னு. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, ஸ்னாப் சாட்டு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி ஆப்ஸ்ல அந்த பொண்ணுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி அந்த பொண்ணை ஏமாத்தி வர வச்சு பாலியல் வன்கொடுமை கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் பல விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. இந்த விசாரணையில 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. திருவள்ளூரை சேர்ந்த சுரேஷும் நரேஷுங்கிறவனையும் இன்னும் 5 பேத்துக்கு மேல போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 9 செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணி 4 தனிப்படை அமைச்சு அவங்களை தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மென்டலி டிசேபிள்ங்கிறதுனால அந்த பொண்ணை ஏமாத்தி இத்தனை பேர் சேர்ந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இவ்வளோ படிச்சோம், இவ்வளோ முன்னேறியும், இவ்வளோ அப்டேட்ஸ் நம்மள்கிட்ட இருந்தோம், டெக்னாலஜிஸ் இருந்தும் நல்லதுக்கு யூஸ் பண்ணாம எப்படியெல்லாம் கெட்டதை யூஸ் பண்ணுமோ அதை மட்டும் கரெக்டா யூஸ் பண்றாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல 10,000 சம்பளம் வாங்கி ஃபேமிலியை பார்த்துக்கணும்னு நினைக்கிற இளைஞர்கள் மத்தியில இந்த மாதிரி இளைஞர்களும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கூட படிக்கிற பொண்ணே இந்த பொண்ணை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரோ கொடுத்து இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கு. இதை பார்க்கும்போது இப்படி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே நம்பிக்கை துரோகம் பண்றது ரொம்பவுமே ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. இந்த பொண்ணுமே ஒரு மென்டலி சேலஞ்சிங்கா இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு சொல்லவும் தெரியல என்ன நடக்குது அப்படிங்கறத வீட்டுல சொல்லவும் தெரியல. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மூடி மூடி மறைக்க தான் தப்பு செய்யறவங்க வளர்ந்துகிட்டே வராங்க. பயமே இல்லாம தப்பு செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பத்தி நம்ம பேசதான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். தப்பு செய்யறவங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்படிங்கிறப்பதான் ஒரு மாற்றமே ஏற்படும். ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத ஒரு கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.